நல்ல மழையில் ஈவினிங் டீ கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்களா? நானும் அப்படி தாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நல்ல ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்நாக் ரெசிபின்னு பார்க்குறீங்களா? பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் இதை மழை நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கை மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிராஸ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொட்டேட்டோ பால்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் கட் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக வெந்து கொடுக்கும். அதே சமயம் அந்த உருளைக்கிழங்கோட ஸ்கின் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போது இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 2 விசில் வந்தால் போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை திறந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்து கொடுத்துருக்குதுன்னு. இப்போது இந்த உருளைக்கிழங்குல உள்ள ஸ்கின் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டஃபிங்க்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, 1 கப்பு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், அடுத்ததாக மல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பொட்டேட்டோ ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு அகலமான ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோவை சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். அப்புறமா மல்லி இலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நாம் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போது ஸ்டஃபிங்க்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம சேர்த்தாச்சு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கோட இந்த மசாலா எல்லாம் படும்படி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் போல் கையில் எடுத்து இது போல் உருண்டை உருட்டி பால் ஷேப்பில் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் எல்லா ஸ்டஃபிங்லேயும் நம்ம இது போல் பால்ஸ் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம இந்த பால்ஸை நம்ம இதில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் சேர்க்க போகிறோம். அதனால தான் இது போல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்ததாக நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குங்க. ஆனால் நான் இன்றைக்கி வீட்டிலே செஞ்சது தான் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. 4-5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிட்டோன்னா பிரெட் க்ரம்ஸ் நமக்கு ஈஸியாக தயாராகிடும். அதுதான் நான் இன்றைக்கி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த மைதா மாவில் டிப் பண்ணலாம். இப்படி லைட்டாக டிப் பண்ணி இதை எடுத்து நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது போல் அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த பால்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சிரும். பால்ஸ் எல்லா இடத்துலையும் பிரெட் க்ரம்ஸ் படும்படி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இது போல். இப்போது மீதம் இருக்கிற எல்லா பால்ஸையும் நம்ம இது போல் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மைதா மாவு கலவையில் சேர்க்கணும். அதுக்கு அடுத்ததாக இந்த பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட்டான பிறகு நம்ம இந்த பால்ஸ் எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாக இருக்கும் போது தாங்க சேர்க்கணும். சூடு வரத்துக்கு முன்னாடி நம்ம சேர்த்துட்டோன்னா எண்ணெய் எல்லாத்தையும் உறிஞ்சிரும். பால்ஸை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக இது போல் எண்ணெயை அது மேலே தெளித்து விடுங்க.
பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 30 செகண்ட் போல் அதில் இருக்கணும். ஒரு சைடு 30 செகண்ட் போல் வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இது போல் எல்லா சைட்லேயும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்ததுனால இது 2 நிமிஷத்தில் வெந்துடுங்க. இப்போது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்த பேட்ச் போடும்போது ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான பொட்டேட்டோ பால்ஸ் தயாராகிடுச்சுங்க. இது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போது இந்த பேட்சை நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான பொட்டேட்டோ பால்ஸ் தயாராகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.